அண்மை செய்தி. கள்ளக்குறிச்சி கருணாபுரம் விஷச்சாராய சம்பவங்கள் தொடர்பாக தாமாக முன்வந்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் விசாரணையை மேற்கொண்டிருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரம் தொடர்பாக மனித உரிமை ஆணையம் தாமாக முன்வந்து இந்த விவகாரத்தை கையில் எடுத்து இது தொடர்பாக தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறது. அதாவது தமிழக அரசினுடைய தலைமைச் செயலாளர் மற்றும் காவல்துறையினுடைய இயக்குனர் டிஜிபி இருவருக்கும் இந்த நோட்டீஸ் அனுப்பி இது தொடர்பாக ஒரு வார காலத்திற்குள் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தேசிய மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த உத்தரவில் இந்த வழக்கு தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கையில என்னென்ன விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன, இந்த விவகாரம் தொடர்பாக முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்க தவறிய அதிகாரிகள் மீது எடுக்கப்பட்ட துறை ரீதியான நடவடிக்கை என்ன, அவர்களை வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கிறதா போன்ற விவரங்கள் எல்லாம் அடங்கிய அறிக்கையாக இது இருக்க வேண்டும் என தேசிய மனித உரிமை ஆணையம் அதில் குறிப்பிட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த விவகாரத்தால் பாதிக்கப்பட்ட, இந்த விஷச்சாராயத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு, பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது, அவர்களுடைய குடும்பத்தினருக்கு என்ன நிவாரணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்திற்கு என்ன இழப்பீடுகள் வழங்கப்பட்டிருக்கிறது மாநில அரசால் என்பது போன்ற விவரங்கள் அடங்கிய விரிவான அறிக்கையாக அளிக்க வேண்டும் என்றும் இந்த ஒரு வார காலத்திற்குள் தலைமைச் செயலாளரும் டிஜிபியும் இந்த அறிக்கையை தேசிய மனித உரிமை ஆணையத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக தேசிய மனித உரிமை ஆணையத்தினுடைய உறுப்பினர்கள் நேரில் விசாரிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது.